கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1621 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் ஏசாயா 28 அதிகாரம் 22 வசனத்தின் நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். இப்பொழுதும் உங்கள் உடல் கட்டுகள் அல்லது உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். மற்றவர்களை பரியாசம் பண்ணாதிருங்கள். சங்கீதம் 1:1 சொல்லுகிறது, பரியாசம் பண்ணாதவர்கள் கூட்டத்தில் சங்கீதக்காரன் இருப்பான் என்று சொல்லி. பரியாசம் பண்ணக்கூடாது. மற்றவர்களை பரியாசம் பண்ணினால் உங்கள் கட்டுகள் அதிகமாகிவிடும், உங்கள் வேதனை அதிகமாகிவிடும். எனவே இந்த உலகம் பரியாச உலகம். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரவே கூடாது என்று சங்கீதம் 1:1 சொல்லுகிறது. மற்றவர்களை பரியாசம் பண்ணாதிருங்கள். நீங்கள் பரியாசம் பண்ணாமல் வாழுங்கள். நீங்கள் பரியாசம் பண்ணப்படாதிருப்பீர்கள். மற்றவர்கள் உங்களை பரியாசம் பண்ண மாட்டார்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். இன்றைக்கு யார் யார் மற்றவர்களை எல்லாம் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான செய்தி இதுதான். மற்றவர்களை பரியாசம் பண்ணாதே மகனே, மற்றவர்களை பரியாசம் பண்ணாதே சகோதரனே, சகோதரியே. நீ பரியாசம் பண்ணாமல் இருப்பாயானால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ வளமாக, செழிப்பாக, சமாதானமாக வாழ்வாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.